தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சத்யன் ஆடியோ புக்ஸ் வழங்கும் நிர்மலா ராகவனின் தாடிக்காரனா ஐயோ. குரல் சத்யன் ரங்கநாதன். அத்தியாயம் 3. கெட்டவன் ஜாலி மாட்டியவள். வீடு திரும்பிய கணவரையும் அவரது தங்கையையும் பார்த்து திடுக்கிட்டாள் அகிலா. போலீஸ் அப்படி என்னதான் கேட்டிருப்பார்கள்? வினுதா நிறைய அழுதிருந்தது வெளிப்படையாகவே தெரிந்தது. அருண் மட்டுமென்ன, பலமுறை அடி வாங்கியவர் போல் துவண்டிருந்தார். எதுவும் பேசாது இரு கோப்பைகளில் சுட சுட காப்பி கொண்டு வைத்தாள் அகிலா. அதை பார்த்ததும் பார்க்காதவர்கள் போல் எங்கோ வெறித்தபடி எதிரும் புதிருமாக அமர்ந்து கொண்டிருந்த அவ்விருவரின் மனமும் கடந்த சில மணி நேரங்களிலேயே உழன்று கொண்டிருந்தன. சே, மத்தவங்க கஷ்டப்பட்டா சந்தோஷப்படுற உலகம் இது, அருண் கொதித்தார். விசாரித்தவர்கள் ஆண்களாக இருந்ததால் அவர்களுக்கு ஒரு பெண்ணின் அவலத்தை உணரும் திறன் அறவே இருக்கவில்லை. கேள்வி மேல கேள்வியா கேட்கிறப்போ இந்த போலீஸ்காரங்களுக்கு தான் என்ன சுவாரஸ்யம்? படமா காட்டுறாங்க. துருவி துருவி கேட்கறதுலதான் எவ்வளவு கேலி ஏளனம். பொண்ணா பிறந்துட்டேல, எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா நமக்கு தானே அதோட பாதிப்பு. மத்தவங்களுக்கு என்ன? துளி கூட ஈவு இறக்கம் இல்லாம இந்த பச்சை பிள்ளைய என்னவெல்லாம் கேட்டுட்டான். என்னமோ இவளே வழிய போய் அவங்க கிட்ட படுத்துட்ட மாதிரி. 2 பேர் இல்ல, மாத்தி மாத்தி இவளை வதச்சாங்களாம். பாவி பசங்க. சொல்ல முடியாம எல்லாத்தையும் வினுதா சொன்னது இருக்கே. இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கூட்டிட்டே போயிருக்க மாட்டேன். இந்த கன்றாவிய ஒரேடியா மறந்து தொலைச்சிருக்கணும். இதோட நிக்க போகுதா? குத்தவாளிய அடையாளம் காட்ட வேற போயாகணும். எத்தனை போக்ரி பசங்க இருக்காங்க இந்த ஊர்ல. அவ்வளவு சுலபமா அவனுங்க மாட்டுவாங்களா? அட, அப்படியே பிடிச்சாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கோர்ட்ல கேஸ் எத்தனை வருஷம் இழுத்தடிக்க போகுதோ. இவனுங்களுக்கு என்ன, 2-3 வருஷம் உள்ளே இருந்துட்டு ஜாலியா திரும்பி வந்துருவானுங்க. மறுபடியும் அதே ஆட்டம்தான். இவங்க குரங்கு பிடியில மாட்டிக்கிட்ட அப்பாவி பெண்களுக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் மட்டும் ஆயுசுக்கும் நிம்மதி இருக்காது. இது என்ன நியாயம்? இப்ப 2 போலீஸ்காரங்க தான் கோர்ட்ல பேப்பர்காரங்க சும்மா வேலையத்து போய் வேடிக்கை பார்க்க வந்தவங்கன்னு 1000 பேர் கூடிட மாட்டாங்களா? இதோ இவங்க வீட்டு பெண்தான். தெருவில் போவோர் வருவோர் எல்லாம் தன்னை கை காட்டி ரகசிய குரலில் பேசுவது அப்போதே கேட்டது போலிருந்தது அருணுக்கு. என்னதான் யோசித்தாலும் நடந்தது நடந்ததுதான் என்ற உண்மை அவரது கையாளாகத்தனத்தை சுட்டி காட்டியது. அதனால் எழுந்த கோபத்துடன், எதுக்கு இங்க மூச்சுக்கிட்டு நிக்கிற? எங்கேயாவது தொலையேன் என்று மனைவியை பார்த்து கத்தினார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம சத்யன் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.